ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸை தான் வந்து மெஷர் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நீங்கள் வீடியோ ரெகுலராக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆர்டினோ நேனோ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நேனோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் நமக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து தேவைப்படும். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 4 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிசி 5 வோல்ட் பின், செகண்ட் பின் ட்ரிகர் அண்ட் எக்கோ பின். இந்த 2 பின் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டினோக்கு வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கடுத்து பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின். ஸோ அந்த பின்னை நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் வர டிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து காமிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் 16:2 எல்சிடி டிஸ்பிளே வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஷாப்பில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதுலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெட் போர்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்சிடி டிஸ்பிளே பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பின்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 16 பின்ஸ் வந்துருக்கும். இந்த 16 பின்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பவர் சப்ளை பின்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா பின்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எல்சிடி டிஸ்பிளே பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நமக்கு ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வச்சிருக்கிற பொட்டென்ஷியோமீட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 103 அப்படின்னா 10K பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெட் போர்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் தான். ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணிடுறேன். ஸோ கனெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆர்டினோ போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுங்க. பவர் சப்ளை கொடுத்து நீ வந்து உங்களோட எல்சிடி டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி வந்து ஆன் ஆகிருக்கணும். சப்போஸ் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த 2 பின்னையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 பின்னும் செக் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து ஒழுங்காக ஆன் ஆகலை அப்படின்னா எல்லா பின்ஸுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து செக் பண்ணுங்கள். அடுத்து பொட்டென்ஷியோமீட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் டிஸ்பிளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விட் கிறிஸ்டல் லைப்ரரி வந்து இன்க்ளூட் இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எரேஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் லைப்ரரிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிற லைப்ரரி வந்து இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண பின்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வாய்டு லூப்லேருந்து வந்துடலாம். ஸோ வாய்டு லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சாருக்கான ப்ரோக்ராம் தான். இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இதில் வந்து சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து எல்சிடியில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கானது. ஸோ இதுலேயே வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியும், உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க, அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸில் போயிட்டு உங்களோட போர்ட்டு அப்புறம் என்ன போர்டு எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏவிஆர் போர்டுக்குள்ளே ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணுறேன். ஸோ நேனோ செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக இந்த இடத்துல வந்து அட்மேகா 328p ஒரு சில போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிரும். சப்போஸ் அப்லோட் ஆகும்போது எதாவது எரர் காமிச்சது அப்படின்னா அட்மேகா 328p ஓல்டர் போர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போர்ட் வந்து எப்பயும் போல் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்ட் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம போர்டு எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் வந்து பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லி காமிக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்டன்ஸ்னு போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ச்சுன்னு வந்து காமிக்கும். ஸோ மேலே சென்டிமீட்டர் கீழே இன்ச் வந்து காமிக்கும். இப்போது நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் மாதிரி கை வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் கையை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக அதோட சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே அக்யூரேட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வச்சு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மேலே வந்து நான் கரெக்டாக 1 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து வைக்கிறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 சென்டிமீட்டர் வந்து காமிக்குது. அடுத்து இப்போ நான் 2 சென்டிமீட்டர் கொண்டு வரேன். 2 சென்டிமீட்டர் 3 4 5. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்சிடியில் வந்து கரெக்டாகவே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ப்ரோக்ராம்ஸ், சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். பை பாய்.